ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் யூடியூப்பில் இப்போ இது தாங்க ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க 100 டைம் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம தாம்பூலத்திலையோ இல்லை கிண்ணமும் வச்சு 100 டைம்ஸ் கை வலிக்க செய்ய போகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஜார் எடுத்திருக்கேன். ஜாரில் இப்போ நெய்யை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். நெய்யை உள்ளே சேர்த்துட்டு இப்போ அதே ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஐஸ் வாட்டரை ஊற்றி தண்ணியை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். தாம்பூலத்தில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் செய்கிறோம். இந்த மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா 50 டைம்ஸ் தான் வந்துச்சு. 50 தடவையிலே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியான செய்கிற மெத்தடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் எனக்கு எடுக்கலை. சட்டுன்னு பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்கின் ஒயிட்னிங் கீ மாய்ஸ்சரைட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்கின்னோட ரொம்ப அப்சர்வ் ஆயிடுச்சுங்க. நான் ஈஸியாக கை வலிக்காமல் செஞ்சு முடிச்சிட்டேன். ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. பாருங்கள், ஸ்கின்னோட எவ்வளோ அப்சர்வ் ஆகுது பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. கை வலிக்க போட்டு நீங்கள் தாம்பூலத்தில் போட்டு செஞ்சிட்ருக்காதீங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் செய்யுங்க. ஆனால் க்ளீனான ஜார் எடுத்துக்கோங்க. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போது ஒரு குட்டி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ க்ரீம் கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.